ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வளர்பிறை அஷ்டமி வராகியம்மன் வழிபாடு தான். அஷ்டமி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரதுன்னு பார்த்தா பைரவர் வழிபாடு தான். ஆனால் அஷ்டமி தினத்தில் வராகியம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அதோடு மட்டும் இல்லை, ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த அஷ்டமிங்கிறதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இன்று அஷ்டமி திதி மதியானம் 2:13க்கு மேலே தொடங்குது. நாளைய தினம் மாலை 4 மணி வரைக்குமே அஷ்டமி திதி இருக்குது. இந்த அஷ்டமி தினத்தில் நம்ம வராகியம்மனை இது போல் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் உண்டாகும். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே செய்யலாம். அப்படி இல்லைங்க அப்படின்னாக்கா மாலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாடாக செய்யலாம். இந்த 2 நேரத்தையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்கா செய்ய முடியல அப்படின்னா இரவு 9:30லேருந்து 10:30க்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம். நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் போல் பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாம்பாள தட்டில் மிளகை பரப்பி வைக்கணும். அதுக்கு நடுவில் உருவா நாணயம் வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்கணும். அதுக்கப்புறம் வராகி அம்மாவுக்கு அவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னாக்கா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்களுக்கு பிடித்த மலர்களை சூட்டுங்க. செம்பருத்தி பூ அல்லது செவ்வரளிப்பூ. அவங்களோட சிலை இருந்தாலும் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்குரிய அந்த பூக்களையெல்லாம் சாட்டலாம். அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல், மிளகு வடை, மிளகு சாதம் இதெல்லாம் நைவேத்தியமாக வைக்கலாம். பழங்கள் வச்சாலும் பலாப்பழம், செவ்வாழை, ஆரஞ்சு இதெல்லாம் வைக்கலாம். இன்று சனிக்கிழமைங்கிறதுனால வராகியம்மனுக்கு துளசி மாலை, ஏலக்காய் மாலை சாட்டுவது ரொம்பவே சிறப்பான விஷயம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வராகியம்மனோட இந்த மந்திரத்தை முழு மனதோடு உங்களால் இயன்ற அளவு நீங்கள் சொல்லலாம். இந்த எண்ணிக்கையில் தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லலாம். ஓம் மகிஷா ரூடாயை வித்மகி தண்டஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரசோதயா. ஓம் மகிஷா ரூடாயை வித்மகி தண்டஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரசோதயா. இந்த மந்திரத்தை இன்றைய நாள் சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லை, சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அஷ்டமிங்கிறதுனால நீங்கள் பெருமாள் கோவிலுக்கும் போகலாம் அல்லது பைரவர் கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சுவாமி அறையில் பூஜா அறையில் வராகியம்மனை நினைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள நினைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதை நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நாளைய தினம் நீங்கள் இந்த மிளகை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உண்டியலில், கோவில் உண்டியலில் சேர்த்துருங்க. ரொம்பவே எளிமையான இந்த வளர்பிறை அஷ்டமி வழிபாட்டை முழு மனதோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வராகி அம்மனின் முழு பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். வராகி அம்மனை அவங்கள நம்பி போனோம் அப்படின்னா நிச்சயமாக கைவிட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது உண்மையான பக்தி, தூய உள்ளத்தோடு அவங்கக்கிட்ட போனால் தாயுள்ளம் கொண்ட அவங்க நம்மளை கருணையோடு அரவணைச்சிப்பாங்க. நம்மளை அவங்களோட உள்ளங்கையில் வைத்து இறுக மூடி பாதுகாப்பாங்க. கண்ணிமை போல் அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க. முழு நம்பிக்கையோடு அவங்களுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் அதை ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி அஷ்டமிங்கிறதுனால இந்த ஒரு தீபம் ஏற்றும்போது நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து நம் வாழ்க்கையை அவங்க மாற்றி கொடுப்பாங்க. நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மன்கிட்ட முழு மனதோடு நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த வழிபாடை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பலவித நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.